வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த சம்மருக்கு ஏத்த ஒரு ரெஃப்ரெஷான ஒரு ட்ரிங்க் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாய் வீட்டு மக்கள் ரமலானுக்கு நோன்பு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஏத்த ரெசிபி தான் இது. பவுல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியை போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க. தனியா ஒரு கடாயில 1 லிட்டர் அளவுக்கு பாலை ஊத்தி நல்லா ஒரு கொதி வர ஸ்டேஜ்ல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை போட்டுடலாம். சர்க்கரையை நல்லா கலந்து விட்டு பால் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்க ஜவ்வரிசி இதுல போட்டுடலாம். ஜவ்வரிசியை நல்லா கலந்து விட்டு நல்லா லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. ஜவ்வரிசி நல்லா முழுசா வேகட்டும். பாலோட சேர்த்து ஜவ்வரிசி வேக வைக்கும் போது நம்மளுக்கு திக்கான ஒரு மில்க் கிடைக்கும். ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். பால் பாருங்க நல்லா எந்த அளவுக்கு திக்கா இருக்குன்னு. 1 மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா இது போல திக்காயிடும். இப்ப இது கூடவே ஜெல்லோவை போட்டுருவோம். எந்த ஒரு ஃபுட் கலர் யூஸ் பண்ணாம ரொம்ப நேச்சுரலா ஜெல்லோ எப்படி பண்றதுன்னு சொல்லி முந்தா 4 வீடியோல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. எல்லா வகையான பழங்கள்ல இருந்து பண்ண ஜெல்லோ எல்லாத்தையும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இதுல போட்டுட்டு இது கூடவே மில்க் மேட் ஊத்திடலாம். வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு மில்க் மேட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். நம்ம பேஜ்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. திக்கான பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஜில்லுன்னு இதுல ஊத்திக்கங்க. நான் விப்பிங் கிரீம் தான் இதுல ஊத்தி இருக்கேன். இது எல்லாத்தையும் ஊத்தி நல்லா இது போல கலந்து விட்டுருங்க. நான் இதுல எந்த ஒரு ஃபுட் கலரும் யூஸ் பண்ணல. நம்ம ஆல்ரெடி பீட்ரூட்ல ஜெல்லோ பண்ணி இருந்தா ஜெல்லோல இருக்கிற அந்த கலரே இதுல நல்லா கலந்துருச்சு. இனிப்பு தூக்கலா தேவைப்பட்டா கொஞ்சமா மில்க் மேட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதனோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். ரமலான் ஸ்பெஷல் சம்மர் ட்ரிங்க் தான் இது. உங்க வீட்டுல இருக்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க மக்களே ஒரு டைம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.